இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சரியா வராது. ஒவ்வொரு போனையும் நம்ம ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் போனையும் டைப் பண்ண சொல்லிருவோம். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த போன் நம்பருக்கு வர எல்லா கால்ஸோட டீட்டெயில்ஸும் வேணும். ஓகேவா? யார் யார் கூட பேசுறாங்கன்னு எனக்கு ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் வேணும். எப்படி இருக்கு அஞ்சலி? செமையா இருக்குல்ல? என்ன இதெல்லாம்? குழந்தைங்க அஞ்சலி. வயித்துல குழந்தை இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோ மாட்டி இருக்கிறத பார்த்தா நமக்கும் அதே மாதிரி அழகான குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. மரியாதையா இந்த போட்டோவெல்லாம் கழட்டிடு. ஏன்? என் குழந்தைக்கு எப்படி பிறக்கணும், எப்படி வளரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த போட்டோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, நீ ஒரு பியூட்டி குயின், நான் ஒரு ஹேண்ட்ஸம் காய். நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை நம்மள மாதிரி அழகா தானே இருக்கும். அதனாலதான் வேண்டான்னு சொல்ற. ஓகே, உனக்கு வேண்டாம்னா நான் எடுத்துறேன் அஞ்சலி. அஞ்சலி, என்னது இது? என் குழந்தை என் அப்பா மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இப்போ என் அப்பாவை தான் பார்க்க பிடிச்சிருக்கு. எனக்கு பிறக்க போறதே என் அப்பா தான். அதான் என்னுடைய வேண்டுதல். நீ என் பக்கத்துல நிக்காத, தள்ளி நில்ல. அப்படி சொல்லாத அஞ்சலி. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்க பாரு. நீ என்னென்ன புக்கு படிக்கணும், என்னென்ன பாட்டு கேட்கணும், போன்ல ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம குழந்தையோட அறிவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணும். நீ காட்டுற அறிவு என் பிள்ளைக்கு வேண்டாம். என் அப்பா எனக்கு நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. எங்க அப்பாக்கு பிடிச்ச பாட்டு நிறைய இருக்கு. நான் அதை தான் கேட்பேன், அதை தான் படிப்பேன். அப்பதான் என் அப்பா மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கும். நீ சொல்றதெல்லாம் என்னால படிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அஞ்சலி, செத்து போனவரை பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? மகேஷ், அவர் என்ன சாகல.